3 போலீஸும் ஆம்பளை ரிசர்வ்ல இருக்காங்க. அப்போ ஒரு கைதிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது, அவங்க கைதியோட ஆளுங்கலாம் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கைதி எப்படியோ தப்பிச்சு ஆட்டோல ஏறுறான். அத பார்த்த ஹெட் கான்ஸ்டபிள் ஷூட் பண்ணிடுறாரு. சோ இதனால இவங்களுக்கு மேலிடத்துல பிரச்சனை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க கூட ஒர்க் பண்றவரு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கேட்டிருப்பாரு. பட் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு லீவு தர சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவங்க எஸ்கார்ட் பாக்குறதுக்கு ஆள் இல்ல. அவனுக்கு லீவு தந்தா நீ அந்த வேலையை பாக்குறியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோ ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச 2 கான்ஸ்டபிள் நானும் உங்க கூட வரேன். உங்க கூட வந்தா ரொம்பவும் ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் கூட்டிட்டு போறாரு. அண்ட் வேலூர் ஜெயில்ல கைதியா இருக்க அப்துல்ன்ற பையனை சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப பஸ் ஸ்டாப்ல சாப்பிடலாம்னு கூப்பிடும்போது கூட இருக்க 2 கான்ஸ்டபிளுமே பக்கத்துல தான் கடை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்க. அப்ப இவர் சாப்பிடும்போது அந்த பையன் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துமே அமைதியா உட்காந்துடுறான். தென் பஸ்ல போகும்போது தூங்காம வந்துட்டு இருக்கா. ஏன்டா தூங்காம வர, ஜெயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்கறாங்க. இவனும் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். அப்ப யார்கிட்டயாச்சும் சொல்லி பெயில் வாங்கிட்டு வெளியே போக வேண்டியதானே கேட்டதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, கோர்ட்டு கிட்ட போகும்போது மட்டும் இந்த விலங்க மட்டும் அவுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவர் திட்டாரு. எதுக்குன்னு கூட கேட்காம ஒருத்தரை கொலை பண்ணா இப்படிதான் ஜெயில இருக்கணும், வாய முன்னு படுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனுமே ரொம்ப சோகமா இருக்கான். அப்போ ஒரு கப்புள்ஸ் இந்த பஸ்ல இருப்பாங்க. அதை பார்த்ததுமே இவனுக்கு லவ் பண்ண பொண்ணு ஞாபகம் வந்துருது. ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே இந்த பொண்ணு தான் ரொம்ப சின்சரா லவ் பண்றா. ஒரு கட்டத்துல இவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலா அவங்க ஊர்ல ஏன்னா ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா புது புது படங்கள்லாம் கொண்டு வந்து சிடி காசட்ல போற வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் இந்த பொண்ணோட அக்காவோட புருஷ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிக்கும் போது படம் கொண்டு வந்து போட சொல்றாங்க. ஆனா வேற மாதிரி படம் கேட்கறாங்க. இவன் முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால கோவத்துல அடிச்சிடறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க அம்மா இந்த பொண்ணோட வீட்லயே போய் சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க அக்காவோட புருஷ இவங்க அம்மாவே தப்பா பேசிடுறா. அதை பார்த்ததுமே இவன் கோவத்துல அடிச்சு போட்டு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து தூங்க வச்சிடறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. நம்ம 2 பேரும் ஊரை விட்டே ஓடிலாமான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவன் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே உன்னோட ஆளுங்க தான், நம்ம ஓடி போனாலுமே என்னோட அம்மாவை வாழ விட மாட்டாங்க, அதனால நான் வரல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பொண்ணு அங்க வந்து அனுப்பி விட்டுறான். தென் இப்ப போயிட்டு இருக்க பஸ்லமே ஒரு ஹோட்டல்ல நிக்குது. இவங்களுமே டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அப்ப இந்த 2 கான்ஸ்டபிள்ல ஒருத்தன் பாத்ரூம் போகும்போது சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சண்டை போடுறான். அதை பார்த்து இன்னொரு கான்ஸ்டபிளும் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்ததுமே சண்டையை தடுத்து அந்த பஸ்ஸை பாக்குறாரு. பார்த்தா அந்த பஸ் அங்க இல்லாம கிளம்பிட்டு இருக்கு. அப்பதான் கூட வந்த 2 கான்ஸ்டபிளுமே ஹேண்ட் காஃப் கூட போடாம கன் அவன் பக்கத்துல தான் வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்ப கோவப்படுறாரு. தென் அந்த ரூட்ல போற பஸ்லயே போயிட்டு அந்த பஸ்ஸை புடிச்சிடறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் கன்னோட எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்.